உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ PCOS ஆர் PCOD இது ரெண்டுத்துல எதுவுமே ரொம்ப டேஞ்சரஸ்? PCOS. குண்டா இருந்தால் தான் PCOD இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஓவுலேஷன் டிஸார்டர் இருக்கும், அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும், முடி பயங்கரமாக கொட்டும். இது எல்லாமே அவங்களுக்கு ஒல்லியாக இருந்தால் PCOD வராதுன்னு அர்த்தம் கிடையாது. குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக இருக்காது, உங்களால் ஓவுலேஷனை ட்ராக் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதுனால அது ஹெல்தி ஓவுலேஷனாக இருக்காங்கிறத சொல்ல முடியாது. பீரியட்ஸ் மிஸ் ஆனாவே அது PCODயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 சைக்கிள் வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற லேடிஸ்க்கே வந்து வருஷத்தில் 1 or 2 சைக்கிள் வந்து ஓவுலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து இப்போ ரீசெண்டாக அது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் உள்ளாகிருக்கலாம், இல்லை சரியாக தூங்காமல் இருந்திருக்கலாம். இதனால 1 or 2 சைக்கிள்ஸ் வந்து மிஸ்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர் சைக்கிள் வர்றது காமன். நீங்கள் கண்டினியூஸாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியாக தூங்குறது இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது, எக்ஸசைஸே பண்ணாத ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் எடுத்தால் தான் பீரியட்ஸ் வரும். PCODக்கு PCOSக்கு இதுதான் டேப்லெட்னு ஒரு டேப்லெட் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலை சரி பண்ணுறது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இப்போ PCOD ஆர் PCOS இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஹேபிட் அதை இன்னுமே வேர்சன் ஆகும்? தூங்காமல் இருக்கிறது தான். தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லீப் டைமில் மட்டும்தான் உங்கள் ஹார்மோன் வந்து ரீசெட் ஆகும். தைராய்டை ட்ரிகர் பண்ணக்கூடிய 3 ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் எது சொல்லுவீங்க? காய்ட்ரோஜெனிக் ஃபுட், அதாவது காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரக்கோலி, இதை ராவா அன்குக்குடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஜங்க் ஃபுட்டு, வறுத்தது பொரிச்சதுன்னு சொல்லி வெளியே இருக்கிற எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. அண்ட் சாய் ப்ராடக்ட், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது உங்களோட தைராய்டு ஹெல்த்துக்கு நல்லது. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டில் விமன் ஹெல்த் பற்றி தான் பேச போகிறோம். விமன் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே there is a increased amount of cases today. PCOD, PCOS, fertility issues, IVF அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால் வருது? ஒரு விமனுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு PCOD, PCOS ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட ஆரம்ப கட்டம் என்னவா இருக்கும்? அண்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் அண்ட் டவுட்டை இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட பேச போகிறோம். அண்ட் இன்றைக்கி இதை பற்றிலாம் பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணா டாக்டர் விவீதா. அவங்க கிட்ட விமன் ஹெல்த் பற்றி இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸோ டாக்டர் விவீதா, யூ ஹேவ் டாக்டர் விவீஸ் கிளினிக். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க மேம். ஐ எம் டாக்டர் விவீதா. விமென்ஸ் ஹெல்த்னஸ் கிளினிக் வச்சுருக்கேன். விமென்க்கு PCOD, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு நேச்சுரலாக எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியும், அவங்க ஹெல்த்தை எப்படி நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளினிக் வச்சுருக்கேன். நேச்சுரலாக அவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் ஹெல்த்தை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ என்னோடய ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 10ல் 8 விமனுக்கு இன்றைக்கி PCOD, PCOS இருக்குது. அண்ட் மோர் தென் 70% ஆஃப் உமனுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது. எதனால மேம் இத்தனை இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அதுதான் மேஜர் ரீசன். நம்மளோட ஹேபிட் டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றோம், எக்ஸசைஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நைட்டு நம்ம தூங்குறது அப்படின்னு பார்த்தா மொபைல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குற டைமு குறைஞ்சிருச்சு. நம்ம பாடிக்கான ப்ராப்பர் ரெஸ்ட்டும் இருக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ரீசனாக நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு காரணமாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாத்த பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு கன்வே த ரைட் இன்ஃபர்மேஷன் டு த ஆடியன்ஸ். இதில் வந்து என்னென்னா PCOD, PCOS, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், IVF அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஆஸ் அ டாக்டர் PCODனா என்ன, PCOSனா என்ன, இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து PCOD ஆர் PCOS. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன, அண்ட் இது வந்து ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன், அதாவது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டரா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது மாதிரியான ரீசன்ஸ்னால அவங்களுக்கு சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபெர்டிலிட்டி இஷ்யூ மார்க்கடாக இருக்கும். ஓவுலேஷன் ப்ராப்பராக இருக்காது. அவங்களோட பீரியட்ஸ்ன்னு பார்த்தா டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும்னு அமினோரியா லாங் டேர்முக்கு இருக்கும். இதெல்லாம் PCOS. PCOS இருக்குது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட மெடிசனும் எடுக்கணும்,
ஒரு லாங் டேர்மில் தான் இது வந்து சரி பண்ண முடியும். பிசிஓடி ஈஸியாக லைஃப் ஸ்டைல் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பிசிஓஎஸ் ஆர் பிசிஓடி இது ரெண்டுத்துல எதுவுமே ரொம்ப டேஞ்சரஸ்? பிசிஓஎஸ். ஸோ இதுதான் லைஃப் டைம் கண்டிஷனாக வருது. அண்ட் இந்த லைஃப் டைம் கண்டிஷன் சொல்ல முடியாது, அது லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இது வருது ஆர் இது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் இது நம்ம கூடவே இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னன்சி அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை மேம்? ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக இருக்காது, உங்களால் ஓவுலேஷனை ட்ராக் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதுனால அது ஹெல்தி ஓவுலேஷனாக இருக்காங்கிறத சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் சேலஞ்சாக அமையும். ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற நிறைய லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் இல்லை, நிறைய பேர் ஒபீஸாக இருக்க விமனுக்கு தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. ஸோ குண்டா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் வருமா? அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குண்டா இருந்தால் தான் பிசிஓடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஓவுலேஷன் டிஸார்டர் இருக்கும், அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும், முடி பயங்கரமாக கொட்டும். இது எல்லாமே அவங்களுக்கு சிம்டம்ஸாக தெரியும். ஒல்லியாக இருந்தால் பிசிஓடி வராதுன்னு அர்த்தம் கிடையாது, குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அவங்களோட சைக்கிள் வந்து இர்ரெகுலராக ஆகுதுன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இருக்குன்ற ஒரு பயம் வருது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்களே உங்கள் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவீங்க மேம்? பீரியட்ஸ் மிஸ் ஆனாவே அது பிசிஓடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 சைக்கிள் வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற லேடிஸ்க்கே வந்து வருஷத்தில் 1 or 2 சைக்கிள் வந்து ஓவுலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அது வந்து இப்போ ரீசெண்டாக அது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளாகியிருக்கலாம், இல்லை சரியாக தூங்காமல் இருந்திருக்கலாம். இதனால 1 or 2 சைக்கிள்ஸ் வந்து மிஸ்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர் சைக்கிள் வர்றது காமன். அப்படியே இருந்தால் அது உடனே பிசிஓடி அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா மேபி தைராய்டு இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமிக்காக இருந்திருக்கலாம், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம். என்னங்கிறத ஒரு டாக்டர் கிட்ட ப்ராப்பராக ரூல் அவுட் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இது ரெண்டுத்தில் இப்போ டேப்லெட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்து க்யூர் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங் நம்ம அந்த டேப்லெட்ஸ்லேயே தான் இருக்கணும். பிகாஸ் டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் டேப்லெட் போட்டால் தான் அந்த பீரியட் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ரூட் காஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிசிஓடிக்கான ரூட் காஸ் என்ன? நீங்கள் கண்டினியூஸாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியாக தூங்குறது இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது, எக்ஸசைஸே பண்ணாத ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் எடுத்தால் தான் பீரியட்ஸ் வரும். ரூட் காஸ் என்னவோ அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணி அதை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிசிஓடி பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும். பிசிஓடிக்கு பிசிஓஎஸ்க்கு இதுதான் டேப்லெட்டுன்னு ஒரு டேப்லெட் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலை சரி பண்ணுறது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே. ஸோ என்னோட லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது வந்து தைராய்டு. தைராய்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேம்? தைராய்டுங்கிறது நம்ம பாடியோட ஒரு ஹார்மோன், நம்மளோட கழுத்தில் இருக்கிற ஒரு ஹார்மோன். இது வந்து நம்மளோட பாடியோட மாஸ்டர் ஸ்விட்ச்னு சொல்லலாம். இது இம்பேலன்ஸ் ஆனிச்சுன்னா டோட்டல் பாடியே வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ தைராய்டு வந்து நிறைய ஸ்டேஜஸில் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போது பீரியட் மிஸ் ஆகுது, இல்லை டக்குன்னு அவங்க ஒபீஸ் ஆகிட்டாங்க, ஆர் ஈவன் ப்ரெக்னன்சி அப்போ ஒவிலேஷன் அவங்க ட்ராக் பண்ணும்போது கூட தைராய்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன் இந்த தைராய்டு வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க? தைராய்டு ஹார்மோன் வந்து அதை சொன்னோம் இல்லையா, மேஜர் ஹார்மோன்னு. அது நம்ம மெட்டபாலிசமை ஸ்லோ டவுன் பண்ணிடும். இப்போது உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டிசம் நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நீங்கள் எதையும் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, பட் வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். மோஷன் எப்பயுமே கான்ஸ்டிபேட்டடாக ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து அதோட சிம்டம். முடி பயங்கரமாக கொட்டும். அண்டு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு டாக்டர் உங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். தைராய்டு ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காது, எக்கோட குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகும். அதையும் மீறி கன்சப்ஷன் நடக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் மதருக்கு சுகர் வர்றதும், ஹை பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகுறதும், ப்ரெக்னென்சி டைமில் மதருக்கு ஃபிட்ஸ் வர்ற வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் போகும். அந்த பேபிக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்னா லோ பெர்த் வெயிட் பேபி, அதாவது எடை கம்மியாக இருக்கிற குழந்தையோட முகம் வந்து கோணையாக போகிறது, அண்டு அந்த பேபிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். பேபியோட பிரெயின் ஸ்பைனல் கார்டு டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும். தைராய்டு ஹார்மோனோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி தைராய்டு ஹார்மோனோட இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்ரிடே மார்னிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற பீப்புளும் இருக்காங்க. இந்த டேப்லெட்ஸ் இல்லாமல் நேச்சுரல் வேலை க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க? தைராய்டுக்கான ரூட் காஸ் என்னங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதிக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டனால இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். 2 விஷயம் இருக்குது. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் கண்டிஷனாக இருக்குன்னா மெடிசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். இன்னொன்று அக்வைர்டாக உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுனாலேயோ உங்கள் லைஃப் ஸ்டைல்னால தான் உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரூட் காஸை சரி பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன்ஸை குறைச்சி நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு
எனக்கு டேப்லெட்ஸே வேணாம், நான் வந்து நேச்சுரல் வேல போறேன்னா அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? நோ, தைராய்டு இருக்குன்னா அப்போ அந்த மெடிசன் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குங்கும் போது நீங்கள் ஜஸ்ட் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்கும் போது அது சரி வராது. அப்போ அந்த மெடிசன் நீங்கள் எடுத்து தான் க்யூர் பண்ணணும். அதோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன்ஸை குறைச்சிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்குன்னா இந்த 3 கண்டிஷன்ஸ்க்குமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மெடிசன்ஸ் ஒர்க் ஆகும் அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒர்க் ஆகும்? மெடிசனோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான். 80% லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் தான். இல்லைன்னா லைஃப் டைம் நீங்கள் மெடிசன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதோட பிரச்சனை என்னங்கிறது சரியாகாமல் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஹேபிட் அதை இன்னுமே வேர்சன் ஆகும் மேம்? தூங்காமல் இருக்கிறது தான். தூங்காமல் இருக்கிறது. தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லீப் டைமில் மட்டும்தான் உங்கள் ஹார்மோன் வந்து ரீசெட் ஆகும். எல்லாம் அந்த கார்டிசோலில் ஒரு சமநிலைக்கு வந்து நார்மலைஸ் ஆகும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா அது டைரெக்டாக அந்த கார்டிசோல் உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை எஃபெக்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தைராய்டு ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா இந்த 3 சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும்னா எந்த 3 சிம்டம்ஸ் மேம் சொல்லுவீங்க? ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கூட டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கும். எப்பயுமே இவ்வளோ டயர்டாக இருக்குது. 2வது முடி பயங்கரமாக கொட்டும். இவ்வளோ ஹேர்ஃபால் நமக்கு இது முன்னாடி இருந்தது இல்லையே, இப்போ கொட்டுதே அப்படின்னு சொல்லியே ஹேர்ஃபால் ப்ராப்ளம்னு வருவாங்க. அவங்களுக்கு ரூல் அவுட் பண்ணும்போது தான் தைராய்டு இருக்குங்கிறதே தெரிய வரும். அண்ட் 3rd இர்ரெகுலர் பீரியட்ஸ், சைக்கிள் ரெகுலராக இல்லை. இந்த 3 சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக தைராய்டு டெஸ்ட் பார்க்குறது தப்பு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொன்னீங்களா மேம்? இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன் என்னென்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால என்னென்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் ஒரு 1 லைன் டெஃபினிஷன், ஒரு சின்ன ப்ரீஃபான டெஃபினிஷன்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? சைக்கிள் வந்து நார்மலாக 21 to 35 டேஸ்க்குள்ளே இருக்கிறது நார்மல். ப்ளீடிங் 5 to 7 டேஸ், சிலருக்கு 3 to 5 டேஸ் இருக்கும். 7 டேஸ்க்கு மேலே ப்ளீடிங் இருக்குன்னா அது நார்மல் கிடையாது. ப்ளீடிங் பிரைட் ரெட் ஃப்ளோவில் இருக்கணும். கட்டி கட்டியாக போகிறதும் நார்மல் கிடையாது. அண்டு பீரியட்ஸ் கிராம்ப் வந்து சிவியராக இருக்கக்கூடாது. அவங்களோட டே டு டே லைஃப்பை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, ஸ்கூல் லீவ் போடுற மாதிரியோ காலேஜ் லீவ் போடுற மாதிரி, ஒர்க்குக்கு லீவ் போடுற மாதிரி சிவியர் பெயின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது நார்மல். ஓவுலேஷன் டைம், அதாவது அந்த 14th to 15th டேஸில் வந்து உங்களுக்கு மைல்டான ஒரு பெயின், ஓவுலேஷன் நடக்கிற அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸாக வந்து சொன்னீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நிறைய பேர் லேட்டாக தூங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, நைட் ஷிஃப்ட் போகிற கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு விமனோட ஹெல்த்தை எஸ்பெஷலி பாதிக்குது மேம்? உங்களுக்கு பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னாலும் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஏர்ன் பண்ணலாம். அது எல்லாமே ஃபெர்டிலிட்டிக்காக திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டு ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். தைராய்டை ட்ரிகர் பண்ணக்கூடிய 3 ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் எது சொல்லுவீங்க? ஹைட்ரோஜெனிக் ஃபுட், அதாவது காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரக்கோலி, இதை ராவா அன்குக்குடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஜங்க் ஃபுட்டு, வறுத்தது பொரிச்சதுன்னு சொல்லி வெளியே இருக்கிற எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. அண்டு சாய் ப்ராடக்ட், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது உங்களோட தைராய்டு ஹெல்த்துக்கு நல்லது.